जय राम जय राम जय श्री राम जय राम जय राम जय श्री ராம். அந்த ராமா என்ற பெயர்ச்சி கொலோக்கியில வந்துருச்சு இந்தியால. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். எடப்பாடி பழனிசாமி விபூதி அழிச்சிட்டாரு வேற. இப்படி இந்து மதத்திற்கு அப்பேற்பட்ட இடத்தில் எங்க காந்தி சமாதியில ஹே ராம் எங்க எழுதி வச்சிருக்காரு. வந்துட்டே தான் சார் இருக்கு. அது ஏமாத்த முடியாது சார், ஜனங்களை ஏமாத்த முடியாது. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி? நல்லா இருக்கேன் சார். நமஸ்கார், நல்லா இருக்கேன் சார். ராம் மந்திர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜூபிலண்டா இருக்கு. இந்தியாவே ஜூபிலண்டா இருக்கு. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கெல்லாம் அழைப்பே இல்லை. பட் அழைப்பு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வரவும் இல்லை. the whole world is excited. எப்படி சார் பாக்குறீங்க? உங்களோட பார்வையிலேருந்து நீங்க என்ன, எப்படி இந்த ராம் மந்திர் ஓபனை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் இந்தியா என்பது ஒரு தெய்வீக பூமி. அதை நீங்கள் எப்படி சொன்னாலும் மாற்ற முடியாது. கடந்த 400-500 வருடங்களாக இந்தியாவில் இருந்த பற்பல கவிஞர்கள், பற்பல சாதுக்கள், பற்பல அரசியல்வாதிகள், யாரா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் இந்து மதத்திற்காக சேவை செய்திருக்கிறார்கள். 2004 2014 வரை சோனியா காந்தி அம்மையாருடைய ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது ராமர் இல்லை என்று சொல்லி தம்பட்டம் அடித்தார்கள். இதே நம்ம ஊர் டிஆர் பாலு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணாரு. ராம் இஸ் a myth. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ராமர் என்ன இன்ஜினியரா என்று கேட்டார். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் 2014 2024 இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு, பாஜக அரசு ராமரை பற்றி பறை சாற்றுவதில், ராமரை கொண்டாடுவதில் தவறே கிடையாது. ஒரு கட்சி இல்லை என்கிறது, ஒரு கட்சி இருக்கிறார் என்கிறது. அதுல அம்மையார் ஜெயலலிதா கூட சொல்லியிருக்காங்க, திருப்பி சொல்லியிருக்காங்க, ராம் இஸ் இன்டர்நேஷனல் டெய்டி. அந்த அதிமுக 2009 2014 தேர்தல் அறிக்கைகளில் 2019 கூட ராமர் கோவிலை அதே இடத்தில் கட்டியாக வேண்டும், பேச்சுவார்த்தை மூலமாக சுலபமாக சால்வ் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகம் விதிவிலக்கல்ல. ராமர் என்பது இந்தியாவில் எப்படி கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம், வாட்டிகன் சிட்டி போல, முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு மெக்கா மெதினா போல, இந்துக்களுக்கு ஒரு ராமர் கோவில். ஆக இந்தியாவில் கணேசனோ இல்ல ராஜகோபாலனோ, ஆர் யூ ஃபார் ராம் ஆர் அகைன்ஸ்ட் ராம்? தட்ஸ் ஆல், சிம்பிள் as that. அந்த பின்னணியில் தான் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ் என்பது ராமருக்கு விரோதம், கம்யூனிஸ்ட் என்பது ராமருக்கு விரோதம், திமுக என்பது ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் தானே அவர்கள். சோ அந்த பின்னணியில் பார்த்தால் 2004 முதல் 2024 வரை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 20 வருடத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்து மதமாக மாறியதுதான். முதல் 10 வருடம் ராமர் இல்லை, 2வது 10 வருடம் ராமர் இருக்கிறார். இதில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நரேந்திர மோடி அதை பற்றி ஊரெல்லாம் தம்பட்டம் அடிப்பதில் தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கணேஷ் சார், பட் இருந்தாலும் எல்லா சிஎம்ஸ்க்கு கொடுத்துருக்கலாமே சார். இர்ரெஸ்பெக்டிவா அவங்க வராங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு மரியாதையை பண்ணி கொடுத்துருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல தவறிட்டாங்க? நீங்க ராமர் இல்லைன்னு அபிடேவிட் பண்ண போது எப்படி சார் கொடுப்பாங்க? நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ராமர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, போய் நீங்க ராமர் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க போய் உங்களுடைய பின்னணி இருக்குல்ல. ஏன்னா அதனாலதான் அவங்க டேக் a conscious decision. யாரும் இல்லைன்ட்டாங்க, நாங்க தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ராமர் சொல்லியிருக்காங்க? ஆமா. சப்போஸ்
முதல்ல ஐயா மு.க. ஸ்டாலின் விபூதி கொடுத்தவர் இத்துக்கு மறுத்தாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி விபூதி அழிச்சிட்டாரு வேற. இப்படி இந்து மதத்திற்கு மீது இருக்கக்கூடிய ஒரு விரோதம், குரோதம், துரோகம் எல்லாமே செஞ்சாங்கன்னா எப்படி உங்களுக்கு இன்விடேஷன்? நீங்க உங்களுக்கு மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசைன்னா எப்படிங்க? இல்லையா சார்? இப்ப தமிழ்நாட்டுல வந்து இதை வச்சே அரசியல் பண்ணுவாங்க. சோ அது வந்து பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஒரு பின்னடைவு ஆகாதா? நல்லது ஆனாலும் ஆகும் இல்லையா? எப்ப நீங்க பின்னடைவு என்று சொல்லுகிறீர்களோ அது அவர்களுக்கு சாதகமாகனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய அரசியல் முதிர்ச்சியில் நான் 40 ஆண்டுகள் இதை பார்த்ததில் இன்னும் வரக்கூடிய 20 வருடத்தில் ராமர் பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருங்க. அது தேர்தல் குறிப்பாகும். ஏற்கனவே 5-6 தேர்தல்களில் ராமர் ராமர் அயோத்தியா என்று சொன்ன பொழுது வரக்கூடிய 2 தேர்தலில் இருந்தா என்ன போச்சு? எங்க நீங்க திராவிடன் ஊரெல்லாம் சொல்லிட்டு போதான். நாங்க பேசக்கூடாத ராமரை பத்தி? என்னங்க இது? உங்களுக்கு தான் திராவிட சொந்தம் என்ன? ஆரியன், திராவிடன், பாப்பான் என்ன சொன்னீங்களே, என்னாச்சு? தலித்களை எல்லாம் ஏமாற்றினார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஏன் ராஜாவை முதலமைச்சராக்க கூடாது? ஏன் ஒரே குடும்பத்தில் இருந்து வர வேண்டும்? உதயநிதியை ஏன் முன்னெடுக்க வேண்டும்? அது திராவிடமா? அது குடும்ப அரசியல் இல்லையா? எங்க ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு வரணுங்க. ஆனா சோனியா காந்தி, கார்கே, மம்தா இவங்கெல்லாம் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். அவங்க அதெல்லாம் வந்து எப்படி சார்? அவங்கெல்லாம் யூபியில் இருந்தவன் தானே சார். அதனால தான் நான் சொன்னேன் சார், இந்திய அரசியலில் யாராக இருந்தாலும் ஒன் வாய்ஸ் நேயர்கள் அனைவருமே இந்த 20 வருடத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முதல் 10 வருடம், இரண்டாவது 10 வருடம். அதைத்தான் நான் சில பாஜக தலைவருடன் பேசிய பொழுது அழகாக சொன்னார்கள். முதல் 10 வருடம் ராமர் இல்லை, இரண்டாவது 10 வருடம் ராமர் இருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு வந்தோமா இல்லையா என்று கேட்கிறார்கள். அதனால ஊர் ஊரா போறாரு நரேந்திர மோடி. தேதி பாருங்க தமிழ்நாட்டு, நாளைக்கு நான் தமிழ்நாடு போறாரு. அங்க எந்தெந்த இடத்துல அதாவது ராமர் காலடி பட்டதோ அங்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. அதுல தப்பே கிடையாதுங்களா கணேஷ்? அப்போ ஒரு அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து நிச்சயமா பொலிட்டிசைஸ் பண்ணப்படுது. ஒரு தாக்கம் இருக்கும் நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். 2014 இருந்த தாக்கத்தை விட அதிகமாக இருக்க போகிறது 2024. காரணம் இளைஞர்கள் மத்தியில். இன்னைக்கு நான் டெல்லியில 18ஆம் தேதி ஜனவரி மாசம் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணும் போது எங்க தெருல சாரசாரியா போறாங்க. ஜெயராம் ஜெயராம் ஜெய ஸ்ரீராம், ஜெயராம் ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. கோவில் எல்லாம் போட்டாங்க, கொடி விற்கிறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் yesterday I was traveling from one end to another end of Delhi. இங்க ராமர் கொடி விற்கிறாங்க சார். இந்த சாஃப்ரன் பிளாக் ஹனுமான் படத்தை போட்டுட்டு. அதனாலதான் கம்பராமாயணத்தை கொண்டு சேகர் பாபு கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் பரிசாக கொடுத்தாரு. அவன் மகன் என்ன செங்கல் கொடுக்கிறாரு, முட்டை கொடுக்கிறாரு. சேகர் பாபு ராமாயணத்தை கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுக்கிற வாகத்தை நரேந்திர மோடி வற்புறுத்தி கொடுத்துட்டாரு திமுகவிலேயே கூட. அந்த அழுத்தம் திமுகவிற்கு கம்பராமாயணத்தை தொடக்கூடிய அழுத்தம் நரேந்திர மோடி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பசு மூத்திரத்தை குடிப்பவர்கள் தானே குடித்தார்கள். அவர்களுடைய அழுத்தம் தானே வந்தது பசு மூத்திரம் குடிக்காத இருக்கக்கூடிய பச்சை தமிழர்களுக்கு. என்னங்க எவ்வளவு நாளுங்க நீங்க ஏமாத்த முடியும்? திராவிடம் திராவிடம் பச்சை தமிழ்னுட்டு கொஞ்சம் ஒரு நாள் டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா சார்? நிச்சயமா டர்னிங் பாயிண்ட் வந்துட்டே தான் சார் இருக்கு. அது ஏமாத்த முடியாது சார், ஜனங்களை ஏமாத்த முடியாது கணேஷ். என்னுடைய வாழ்நாட்களிலேயே திராவிடத்தை மங்குவதை நான் கண்டு வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் திராவிடம் என்பது இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் பணம் பண்றாங்க. திராவிடம் என்பதை வைத்துக் கொண்டு பணம். ஒவ்வொருத்தரும் பாருங்க, 8 குட்டி அந்தானிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். தயாநிதி மாறன், கே.என். நேரு எல்லாம் இருக்கு. டிஆர் பாலு கிட்ட இல்லாத சொத்தா சார்? எங்க எடுத்துட்டு போறாங்க அவரு? கிங் கெமிக்கல்ஸ். அம்மையார் என்ன எடுத்துட்டு போறாங்க? ஜெயலலிதா, கருணாநிதி என்ன எடுத்துட்டு போனாரு? இந்த அம்மா டிஆர் பாலு எடுத்துட்டு போகாத, இங்க விட்டு போறாரு. எல்லாமே இங்க கீழே விட்டு தானே போறாரு. ஆக மொத்தம் டிஆர் பாலுனுடைய நடவடிக்கை என்பது ராமர் இல்லை என்பதை அவரை வாழ்நாளிலேயே அவர் கண்டுபிடித்து விட்டார். பாஜக சரணாகதி அடைகிறாங்களே ஏங்க சார் அது?
கம்ப்ளீட்டா சரணாகதி அடைஞ்சிட்டாங்க இல்லையா சார்? டிஆர் பாலு, மாறன் பிரதர்ஸ் எல்லாருமே. உதயநிதி போய் ரகசியம் சந்திக்கிறாரு, போய் சொல்றாங்களே. இது திராவிடமா? இது பணத்தை மீதி செய்வது. நரேந்திர மோடி என்ற ஒரு ஆளுமைதான் இவரை விட்டு வைத்திருக்கிறார்கள். பார்த்துட்டே இருங்க. துரைமுருகன் கேஸ் என்ன ஆச்சுங்க கணேஷ்? சார் துரைமுருகன் கேஸ் என்னதான் சார் ஆச்சு? கடைசியில வந்து கம்ப்ளீட்டா மூடி மறைச்சிட்டாங்களே சார். அதை அண்ணாமலை கூட பதில் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஏன் இப்படி தயவு காண்பிக்கிறீர்கள் என்று பாஜகவினர் கேட்கிறார்கள். ஆனால் பாஜகவினர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லுகிறார்கள். நீ அவனை திமுக காரனை என்கரேஜ் பண்ணக்கூடாது சார். அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? நச்சு பாம்புன்னு சொன்னாங்களா இல்லையா? சோ ஆக இந்திய அரசியலில் ராமர் என்பது ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து விட்டார். 2024 இதே ராமர் சோனியா காந்தி, கார்கே, இல்லன்னா வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் ஏன் அல்ல கம்யூனிஸ்ட் ஏன் சார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க? அவங்க இருக்கு, நிச்சயமா அது இம்பார்ட்டன்ட். பட் இருந்தாலும் ஹிந்து ஓட்ஸும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன் அதை வந்து அவங்க வந்து அப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க சார்? அதைத்தானே சார் ஏகே ஆண்டனி, நாங்க 2 பேரும் பேசுறதுதான் சார். ஏகே ஆண்டனி 2014 ரகசிய அறிக்கை கொடுத்தார். அந்த 18 பக்க அறிக்கை என்னிடம் இருக்கிறதே. இந்து மக்களை விரோதித்துக் கொள்ளாதே என்று ஏகே ஆண்டனி எழுதி கொடுத்தார். சோனியா காந்திக்கு பிடிக்கல, அதனால ஏகே ஆண்டனி தள்ளிட்டாங்க. அவ பையன் என்னடான்னா பிஜேபியில சேர்ந்துட்டான், ஒய்ஃப் என்னடான்னா பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. என்னங்க இது? ஏகே ஆண்டனி வாயை மூடிட்டு போயிட்டார். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவருக்கு 87 வயசு ஆச்சு. நான் ஒரு 10 நாள், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருப்பேன், அதோட முடிஞ்சு போச்சு. நான் காங்கிரஸ்காரனாக சார்கில் மறைவன் என்று சொல்லிவிட்டார். ஆக மொத்தம் சிறுபான்மையர் வாக்கு வங்கியை வைத்த சோனியா காந்தி சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தோற்றதனுடைய காரணம் அதுதானே. அவங்க டயபாலிக்கல் ஆட்டிடியூட். ஆர் யூ வித் இந்துஸ் ஆர் ஆன்டி இந்து, அதுதானுங்க. அது ரைட்டு சார். பட் இவங்க ஓகே, சோனியா காந்தியை விட்டுருங்க, கார்கே விட்டுருங்க, மம்தாக்கு என்ன சார் ஆச்சு? மம்தா வந்து 40% முஸ்லீம் ஓட்டு இருக்கு கணேஷ். ஓகே, அந்த 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 பயம் இருக்குல்ல அவங்களுக்கு. அந்த 40% ஓட்டுக்காக தான் வந்து. ஏன் சார் அதே மாதிரி மகாராஷ்டிராலயும் வந்து அவங்க இன்விடேஷன் கொடுக்கல? ஒரு காலத்துல வந்து பாலா சாஹேப் தாக்கரே இந்து சம்ராட்டினுடைய தலைவர் என்று சொல்ல இருந்தாங்க. அதே கொடுக்காத இருந்ததுடைய காரணம், மூல காரணம் என்ன என்று கேட்டால், உத்தவ் தாக்கரே இந்துத்துவாவை நழுவு விட்டு விட்டார். தன்னுடைய பதவிக்காக இந்து மதத்தையே விட்டு கொடுத்தவராச்சே, துரோகம் செய்தவராச்சே, அதனால கொடுக்கல அவங்க. சார் நீங்க எந்த ராமரை விரோதிச்சு இருந்தீங்களோ உங்க யூபி அரசாங்கத்துல, இப்ப ராமருக்கு இன்விடேஷன் கொடுக்கல. ஏன் சார் நீங்க கெஞ்சறீங்க அவங்க கிட்ட போய்? போடான்னு வேண்டியது தானே சார்? ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு விட்டுற மாதிரி, நீ ராமர் இல்ல போடான்னு சொல்லுங்களேன், திருப்பி சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல டிஆர் பால் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவார ராமர் இல்லைங்கிறத. அதைத்தானே நரேந்திர மோடி நிலைநாட்டுகிறார். ராமர் இருக்கிறார் என்பதை நரேந்திர மோடி மூலம் ராமரே காண்பித்து விட்டாரே உலகத்திற்கு. எங்க ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுல நம்ம எனக்கு தலைவலி இருக்குது, எங்க வீட்டுல எதை சாதாரணம், சர்வசாதாரணம், அரே ராமா தலைவலி இருக்குதான் சொல்றாங்க. அந்த ராமா என்ற பெயர்ச்சி கொலோக்கியில வந்துருச்சு இந்தியால. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களில் வணக்கம் என்று சொல்லுவது கிடையாது, நமஸ்காரம் சொல்லுவது கிடையாது. கணேசனும் ராஜகோபாலும் உத்தராகண்டில் யாரையா பார்த்தார்கள் ராம் ராம் என்று தான் சொல்லுவார்கள். குறிப்பாக ஹரியானாவில். அப்பேற்பட்ட இடத்தில் எங்க காந்தி சமாதியில ஹே ராம் எங்க எழுதி வச்சிருக்காரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. பைத்தியக்காரங்களா இல்ல அவங்கள திராவிட கழகத்தினரா? இல்ல இதெல்லாம் வந்து ஏன்னா காந்தின்னு வந்து சர்ணயம் வச்சிருக்கிறவங்க அந்த சமாதியில ஹே ராம்னு போட்டிருக்கேன். ராமர் கோவிலுக்கு எகெயின்ஸ்டா நிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் சார் ரொம்ப வருத்தமாவும் இருக்கிறது. அதாவது பச்சை துரோகம் முஸ்லீம் ஓட் வாக்காளர்களுக்கு. ஆனா முஸ்லீம் விட்டுட்டு போயிடுறாங்க. அது பாத்தீங்களா நீங்க? முஸ்லீம் காமிச்சிட்டு போயிட்டாங்க காங்கிரஸுக்கு மத்திய பிரதேசத்துல. நீங்க யூ ஆர் ஃப்ராடு. அதுதான் நரேந்திர மோடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களை ஓட் பேங்க். நான் வந்து ட்ரிபிள் தலாக் கொண்டு நான் முஸ்லீம் சிறுபான்மையை காப்பாற்றினேன், கொரோனா சமயத்தில் சிறுபான்மையினருக்கு உதவி செய்தேன் என்று நரேந்திர மோடி தம்பட்டம் அடிப்பது தப்பு கிடையாது. ஓகே சார், எக்ஸலன்ட். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நமஸ்தே.
ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.